தோழர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம சேனலில் டெய்லி 10 மினிட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஐஎன்சி, பாலிட்டி இந்த 3 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னிலேருந்து நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டிஎன்பிசி எந்த ஃபார்மேட்ஸில் கொஷின் கேட்குறாங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுங்கிறதே தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிஎஃபாக நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற 7667448486 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்புகிறேன், நீங்கள் படிச்சுக்கிட்டாலும் ஓகே. எனிவே ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. எக்கனாமிக்ஸ்லாம் இந்த ஏரியாவில் தான் இதுதான் கொஷினே சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அதை படிக்கணுங்கிறது தான் மேட்ரு. ஓகே, பார்க்கலாம். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துதலில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தேசிய வளர்ச்சி குழு. நல்லா புரிஞ்சுக்குங்க. திட்டக்குழு, தேசிய வளர்ச்சி குழு, நிதிக்குழு, நிதி ஆணையம், தேசிய தகவலியல் மையம், இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனில் வரும். அப்பப்போ நான் சொல்கிறேன். அது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக படித்து வச்சுக்கோங்க. அதோட பற்றி முழுசாக உங்களுக்கு தெரியணும். கூகுள் பண்ணி எங்கேயும் தேட வேணாம், கூகுள் பண்ணி விக்கிபீடியாவில் படித்து வைங்க, போதுமானது. சரிங்களா? உங்களுக்கு எல்லாமே நான் ஆப்ஷன் டீட்டெயிலோடு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பிடிஎஃப் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே சேர்ந்து கிடைக்கும். இந்த பணக்கொள்கை நான் அப்பப்போ அந்த வேர்டு சொல்கிறேன், அது எல்லாத்தையுமே நீங்கள் கூகுள் பண்ணி படிச்சுக்கங்க. 2, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது எல்லாமே புக்கில் இருக்கிற மாதிரியே இருக்கும், பட் இப்போ புரியாது. நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா வார்த்தையும் அங்கே வரும். சரிங்களா? ஏன் நாம் ஒரு பணக்கொள்கையை வைத்துள்ளோம்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2 மற்றும் 4. வறுமையை குறைத்திட பணவீக்கத்தை 2 மற்றும் 4 மாதிரி சொல்லிட்டேன். 2 மற்றும் 4 பணக்கொள்கை எதுக்காக அப்படின்னா பொருளாதார வளர்ச்சிக்காகவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக தான் நாம் வச்சுருக்கிறது பணக்கொள்கை. சரிங்களா? எல்லா ஆப்ஷனும் பொருந்துற மாதிரியே இருக்குங்க எக்கனாமிக்ஸ்க்கு. ஆனால் நீங்கள் தெளிவாக அதுக்குரிய மீனிங் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு அது சாத்தியமாகும். அடுத்து 3ஆம் கேள்வி, இந்தியாவில் புதிய பசுமை புரட்சியின் தந்தை? ஆப்ஷன் சி, எம்எஸ் சுவாமிநாதன். 4, தேசிய உற்பத்தி கொள்கையின் நோக்கங்கள்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2, 3, 4. 2022ஆம் ஆண்டு இந்த கொள்கை கொண்டு வரப்பட்டது. தொழில்துறையில் 100 மில்லியன் கூடுதல் பணிகளை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தி துறையின் பங்கை அதிகரித்தல், உற்பத்தி துறையில் கூடுதல் உள்நாட்டு மதிப்பு மற்றும் தொழில்நுட்பங்களை அதிகரித்தல், இந்திய உற்பத்தி துறைக்கு உலக அளவில் போட்டியினை உருவாக்குதல், இது எல்லாமே தான் உற்பத்தி கொள்கையோட நோக்கங்கள். அடுத்து, தமிழ்நாட்டிற்குரிய மின் ஆற்றலின் பெரும்பகுதியை கொடுப்பது எது? ஆப்ஷன் சி, அனல் மின் நிலையம். 6, என்ஐசி என்பதன் விரிவாக்கம்? ஆப்ஷன் டி, தேசிய தகவலியல் மையம். நல்லா பார்த்துங்க, இன்ஃபர்மேட்டிக் சென்டர், இன்ஃபர்மேஷன் சென்டர் கிடையாது. இதை கூட கேட்டிருக்காங்க ஒரு முறை, இன்ஃபர்மேட்டிக் சென்டர். இதையும் கூகுள் பண்ணி படிச்சுக்கங்க, டீட்டெயிலாகவே படித்து வச்சுங்க, தப்பு இல்லை. 7, உழவர்களுக்கு உதவும் வலை இணையதளம் எது? ஆப்ஷன் ஏ, அக்மார்க் நெட். 8, இந்திய மக்கள் தொகை வளர்ச்சிக்கான காரணம்? ஆப்ஷன் பி, 1, 2. இறப்பு விகிதம் குறைதல், குறைந்த கல்வி அறிவு. இதுக்கெல்லாம் நீங்கள் எங்காவது படிக்க வேணுமா? அவசியமே இல்லை, புரிஞ்சால் போதும். அடுத்து 9, கலப்பு பொருளாதாரம் என்பது? ஆப்ஷன் பி, பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுவது தான் கலப்பு பொருளாதாரம். 10, அப்பா இந்த நிதிக்குழு எத்தனை கொஷின் கேட்குறானே இல்லைங்க. நிதிக்குழு தயவு செஞ்சு படிச்சுங்க. எந்த குழு, எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை யார் தலைவர் பார்த்துக்க. இங்கோட இருக்குது, முதல்லேருந்து 15 வரை இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2, 3, 1. 2வது நிதிக்குழு கே சந்தானம், 7வது நிதிக்குழு ஜேஎம் சேலட், 12வது நிதிக்குழு சி ரங்கராஜன். 11, மேக் இன் இந்தியா திட்டத்தின் நோக்கம்? அந்த மேக் இன் இந்தியா
இந்த மாதிரி ஒரு சில திட்டங்களாக இருக்குது. அப்பப்போ சொல்கிறேன், எல்லாத்தையும் தனியாக ஒரு நோட்டை போட்டு கூகுள் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன் பி, உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய அழைத்தல் தான் வந்து மேக் இன் இந்தியா. இது மேட் இன் இந்தியான்னு இன்னும் இருக்கும், ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மேக் இன் இந்தியா அப்படிங்கிறத வந்து இந்தியாவில் வந்து முதலீடு செய்யுங்க, மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது. சரிங்களா? முதலீட்டாளர்களை அழைத்தல் தான் மேக் இன் இந்தியா. மேட் இன் இந்தியா அப்படின்னா இந்தியாவிலேயே முதலீடு செய்யணும், இந்தியாவிலேயே உற்பத்தி செஞ்சு இந்தியா பயன்படுத்துங்கிறது மேட் இன் இந்தியா. அந்த மாதிரி. அடுத்து 12, பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது ஆப்ஷன் டி, வாழ்க்கை தரம் உயர்தல். இதுக்கெல்லாம் எங்காவது படிக்கணுமாங்க? இதெல்லாம் உங்கள் பேசிக் நாலேஜ் இருந்தால் இந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணலாம். ரொம்ப ஈஸிங்க எக்கனாமிக்ஸு. AGGS 2021 முதல் கேள்வி, வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் டேஸ் பயன்பெற வீடுகள் வழங்க நிறுவப்பட்டது. ஆப்ஷன் சி, நகர்ப்புற குடிசைவாசிகள். 2, 15வது நிதிக்குழுவின் தலைவர். இப்போ தான் சொன்னேன் பாருங்கள், NK சிங். 3, இந்த வரிகள் கொஞ்சம் ரொம்ப முக்கியங்க. மத்திய அரசு வசூலிக்கும் வரி, மாநில அரசு வசூலிக்கும் வரி, அந்த ஒரு டேபிள் இருக்கும், அதை மட்டும் படிச்சுங்க. ஆப்ஷன் சி, 1 மற்றும் 3. மத்திய அரசு வசூலிப்பது சுங்க வரி, கலால் வரி. விவசாயம் எல்லாமே வந்து மாநில அரசு தான் வந்து வசூலிக்கும். நான் கூட ஒரு லிஸ்ட் கூட கொடுத்துருக்கேன். அடுத்தது 4, தேசிய கிருஷி கர்மன் விருதை 5 முறை பெற்ற மாநிலம். ஆப்ஷன் டி, தமிழ்நாடு. அதாவது வேளாண் உற்பத்தி அதிகரிக்கும், வேளாண் பொருட்களோட வருமானத்தை பெருப்பதற்காக நிறைய திட்டத்தை செயல்படுத்துகிற மாநிலங்களில் தமிழகம் முதலிடம். 5, இந்தியாவின் தொழில்துறை தாராளமயமாக்கல் என்பது இவற்றுடன் தொடங்கியது. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வரும் எக்கனாமிக்ஸில். ஆப்ஷன் டி, 3 மற்றும் 4. தொழில்துறை முன்னேற்றத்தை ஒழுங்குபடுத்துதல், தனியார் துறையின் முதலீடு மற்றும் பங்கு பெறுவதை ஊக்குவித்தல். அடுத்து, தேசிய வருவாய் யாரால் கணக்கிடப்பட்டது? பாருங்கள், இதில் திட்டக்குழு படிச்சுக்கங்க, மத்திய புள்ளி விவரக்குழு, தேசிய மாதிரி கணக்கெடுப்பு ஆணையம், எல்லாத்தையும் படிச்சுங்க. பட் இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி, மத்திய புள்ளி விவரக்குழு. 7, பட்ஜெட் தயாரிப்பில் பங்கு பெறாதது. ஆப்ஷன் டி, நிதி ஆணையம். இப்போ உடனே என்ன பண்ணுங்கள், பட்ஜெட் தயாரிக்கும் முறைகளை தெரிஞ்சுக்குங்க, தப்பு இல்லை, ஒரு சின்ன நோட்டை போட்டு எழுதுங்க, வேலை செய்யுங்க, உங்களுக்காக நீங்கள் வேலை செய்யுங்க, அப்போ தான் நடக்கும். 8, இந்தியாவின் முதல் கிசான் ரயில் எந்த இடங்களுக்கு இடையே இயக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா, பீகார். ஸோ இதோட இந்த பதிவு முடிவடைந்தது. டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை வந்து ஒரு நல்ல TNPSC ஆஸ்பிரண்டாக உருவாக்குறது என் பொறுப்பு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.